அனைவருக்கும் வணக்கம். வாட் நெக்ஸ்ட் என்ற இந்த யூடியூப் சேனலில் கேரியர் கைடன்ஸ் சம்மந்தமான வீடியோக்களை நம்ம பதிவேற்றிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய தலைப்பு 10ஆம் வகுப்பிற்கு அப்புறமா 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு மாணவனுக்கு என்னென்ன விதமான மேல் படிப்புக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் மிக சுருக்கமாக பார்க்க போகிறோம். இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களுக்கும் இதை பகிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மாணவன் 10வது பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா 5 விதமான மேற்படிப்பு பாதைகள் அவருக்கு காத்திருக்குது. அது என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இன்டர்மீடியட், அதாவது உங்களுக்கு தெரியும் +1 +2 2 இயர்ஸ் கோர்ஸு, அல்லது பாலிடெக்னிக் சேர்ந்துக்கலாம், அது வந்து 3 இயர்ஸ் கோர்ஸு. மூணாவது வந்து இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், ITIன்னு சொல்லுவாங்க, அது 2 இயர்ஸ் கோர்ஸு. நான்காவது வந்து பாராமெடிக்கல், அதாவது மருத்துவத்துறை சார்ந்த வேலைகள், டாக்டருக்கு கீழே ஒரு அசிஸ்டண்ட்டாக அவங்க பணியாற்ற முடியும். இந்த கோர்ஸ் வந்து 3 இயர்ஸ் கோர்ஸ் இருக்குது. கடைசியாக ஷார்ட் டேர்ம் கோர்சஸ், 6 மந்த்ஸ்லேருந்து 1 இயர் வரைக்கும் உள்ள கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த 5ல் எதில் வேணாலும் அவங்க ஜாயின் பண்ணி மேற்கொண்டு படிப்பை தொடரலாம். +1 +2ங்கிறது உங்களுக்கு தெரியும், அதில் வெவ்வேறு ஸ்ட்ரீம் இருக்குது. அதை நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியராக போகலாம், டாக்டராக போகலாம், இல்லை ஒரு ஆடிட்டர், அக்கௌண்ட்ஸ் அந்த மாதிரி இதில் போகிறதுக்கு +2ல் சேர்றது. இரண்டாவது பாலிடெக்னிக், இது 3 இயர்ஸ் கோர்ஸு. இதில் வந்து இப்போ நீங்கள் டிப்ளமா இன் சிவில், டிப்ளமா இன் எலக்ட்ரிக்கல், டிப்ளமா இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், டிப்ளமா இன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இப்படி பலவிதமான டிப்ளமா கோர்சஸ் இருக்குது. எதெல்லாம் பிஇயில் இருக்குதோ அது எல்லாமே டிப்ளமாவில் இருக்கும். அப்போ டிப்ளமாவுக்கும் பிஇக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, டிப்ளமா வந்து ஷார்ட் டேர்ம் 3 இயர்ஸ் கோர்ஸு. இதை நீங்கள் முடித்ததுக்கப்புறமா ஒரு சூப்பர்வைசரி லெவலில் வேலைக்கு போக முடியும். அடுத்தது இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் 2 இயர்ஸ் கோர்ஸு. இதை நீங்கள் முடிச்சிங்கன்னா டெக்னீஷியன் ஆகலாம். பல்வேறு விதமான கோர்ஸ்கள் இருக்குது, ஏசி மெக்கானிக், டிவி மெக்கானிக், இப்படி தனித்தனி கோர்சஸ் இருக்குது. அதை நீங்கள் படிச்சுட்டு ஒரு சிறந்த டெக்னீஷியனாக ஒர்க் பண்ண முடியும். அடுத்தது பாராமெடிக்கல். இந்த பாராமெடிக்கல் கோர்சஸில் பலவிதமான குரூப் இருக்குது. உதாரணத்துக்கு லேப் டெக்னீஷியனாக போகலாம், எக்ஸ்ரே டெக்னீஷியனாக போகலாம், ஃபிசியோதெரபி ஆகலாம், இப்படி பலவிதமான இருக்குது. அடுத்தது ஷார்ட் டேர்ம் கோர்ஸ், இது வந்து 6 மந்த்ஸ்லேருந்து 1 இயர் கோர்ஸு. இது ஒரு குறிப்பிட்ட துறையில் ஒரு கோர்ஸ். இதை நீங்கள் முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு நீங்கள் போக முடியும். ஸோ உங்களோட பொருளாதாரம் சார்ந்து நீங்கள் எந்த விதமான 5ல் நீங்கள் ஏதோ ஒன்று எடுத்து போக முடியும். இந்த 5 படிப்புகளை பற்றியும் இனி வரும் வீடியோக்களை நம்ம இன்னும் விரிவாக பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.